டெய்லியும் இந்த வழியாக வருது. நீங்களும் இப்போ காணுங்க. ஒரு கொஞ்சம் பொறிச்சிச்சு. 2 மணிக்கு எக்கு வச்சுருக்கீங்க. இங்கே ஒரு எக்கு தூக்கி இது கூட வச்சுடலாம். உருண்டு வந்து நின்றுட்டுருக்காங்க எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வரும் தோயா டபர் எப்படின்னா நொங்கு வந்துருச்சு. திடீர்னு கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ். நல்லா எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்க. அதேமாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி விளாக் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம புறாவோட அப்டேட்டும் பார்த்துடலாம். அதே மாதிரி கொஞ்சம் குட்டி சோகமான விஷயங்களும் இருக்குது. அதையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சோகமான விஷயம் என்னென்னா, நான் கூண்டில் போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதேமாரி இன்றைக்கி கூண்டோட அப்டேட் என்னென்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆகுது. நம்ம அப்படியே உள்ளே போய் என்னென்னு இதுன்னு பார்த்துட்டு வந்துடலாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே சோளம் வச்சுருந்தோம். கீழே இருக்கிற காட்டுக்கும் அப்புறம் இங்கேயும் இந்த அனுப்பவும் அது வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சோள பயிரெல்லாம் ஜம்மு வளர்ந்துருச்சு. செம்மையாக வளர்ந்துருச்சுங்க. பயங்கரமாக வளர்ந்துட்டு பாருங்க, அடங்காமல் ஆடிட்டுருக்கானுங்க. பார்த்தீங்களா, கல்லுக்குட்டு மேலே ஏறி ஆடான்னு ஆடிட்டுருக்கானுங்க. அவங்க அம்மாங்களாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. ஏன்னா கிணத்துல பார்த்தீங்கன்னா புறா எக்கச்சக்கமாக பெருகிட்டே இருக்காங்க. சரி ஓகே, சரி வாங்க. இன்னைக்கு தண்ணி கட்டியிருக்கு. சோளப்பயிர் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வளர்ந்துட்டுருக்குங்க. சரி வாங்க, நம்ம போயிட்டு கூண்டை போய் பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோழி பார்த்திங்கன்னா 7 குஞ்சு பொரிச்சு 3 குஞ்சு தான் வச்சுருக்கு. இது பார்த்திங்கன்னா கன்னி வெடை. அதனால் நம்மளோட வெடை பெரிய வெடையெல்லாம் கொடுத்துட்டோம். சரி வாங்க போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஐஸ் அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒரு பாம்பு இருந்துச்சுன்னு சொன்னேன்ல, அதை பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து டெய்லியும் இந்த வழியாக வருது. இது வரைக்கும் வந்துச்சுன்னா அம்மா பார்த்தும் திரும்பி போயிடுது. இப்படியே பண்ணிகிட்ருக்காது. என்ன பண்ணுறது? ஐஸ் எக்கு வாருங்க, எங்கெங்கே வச்சுருக்கேன். கண்ட மேனிக்கு எக்கு வச்சு தெரியுது. பார்த்துக்கலாம். இந்த ஒயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எக்கு வச்சுருக்குல்ல, அதோட தான் படுத்துட்டு இருந்துச்சு. நம்ம திரும்ப பார்த்தீங்கன்னா அது படுக்கலைங்க. சரி ஓகேங்க, வாங்க போய் பார்ப்போம். பேட் நியூஸ் ஒன்று சொல்லியிருப்பேன்ல. ஆக்சுவலாக பேட் நியூஸ் என்னென்னா, அங்கே ஒரு ப்ரௌன் நிற்கிதா, காலருக்கு வந்து ப்ரௌன் ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே ஒரு ப்ரௌன் இருப்பார். இதெல்லாம் நம்ம அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தது. ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ரௌன் இருந்திருக்கும். அந்த ஒயிட்டு கூட சுற்றிட்டு இருக்கு. இந்த ஒயிட்டு கூட சுற்றிட்டு இருந்திருக்கும். அந்த ப்ரௌன் பார்த்தீங்கன்னா இப்போ காண மீன் எங்கே போச்சு அப்படின்னா, அது திரும்ப தாங்க போயிடுச்சு. அதோட இடத்துக்கே மறுபடியும் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த ப்ரௌன் தான் நல்லா பழகிட்டு தண்ணி குடிச்சிட்டு தீன் சாப்பிட்டு நல்லா பழகிட்டு இருந்துச்சு. இங்கே எக்கு வச்சுருக்குங்களேன், அந்த எக்கு கூட அந்த ப்ரௌன் வச்சதான். ப்ரௌனும் அந்த ஒயிட்டும் சேர்ந்து வச்சது. பட் ஒயிட்டுக்கு இன்னும் ரெக்கையை கழட்டி விடல. ரெக்கை அப்படியே தான் இருக்குது. ஏன்னா அது இன்னும் பழகாத மாதிரி தெரிஞ்சு, அதனால் நான் அப்படியே விட்டுருக்கேன். அதனால தாங்க. சரி வாங்க என்ன அப்டேட்னு பார்ப்போம். போனது தான். ஆக்சுவலாக அங்கேயும் இப்போல்லாம் கூண்டு இல்லைங்க, அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. கூண்டுலாம் எடுத்துட்டாங்க. வேறு ஒருத்தங்க வந்து இடத்துக்கு வேறு ஒருத்தங்க வந்தாட்டி கூண்டில் எடுத்துட்டாங்க புறா கூண்டுலாம். இப்போ அந்த புறா எங்கே இருக்குது என்னன்ட்டு எனக்கு தெரியல. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இந்த பார்த்தீங்கன்னா 3 முட்டை வச்சுருக்கோம். ஒரு குஞ்சு பொரிச்சிருக்கு. ஒரு குஞ்சு பொரிச்சிச்சு. கூட கீழே கிடக்கு. கீழே ஒரு எக்கு கிடக்குது. எல்லா புறம் போயிடுச்சு. எக்கு இருக்கிற புறம் மட்டும்தான் இருக்குது. 2 மணிக்கு எக்கு வச்சுருக்கேன். இங்கே ஒரு எக்கு கிடக்கா, அப்புறம் இங்கே ஒரு எக்கு கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா புறம் இருக்குது. கடவுள் கதைனே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா எக்கு வச்சு அட காத்துட்ருக்கு கரெக்டானதில். தெரியல. இதில் ஒரு எக்கு கிடக்கு. வேஸ்ட் எக்கு நினைக்கிறேன்.
வச்சிருக்கு. இங்கே ஒரு எக்கு வச்சிருக்கு. கசன்னு இங்கே கிடக்குது. ஒரு எக்கு வச்சிருக்கு, அதில் எக்கு கிடையாது. இங்கே ஒரு எக்கு வச்சிருக்கு, இங்கே ஒரு எக்கு. இதுக்குள்ள இது இந்த ஒயிட்டு பொருள் ரெக்க பிரிக்கிற, இந்த ஒயிட்டு பொருள் ரெக்க பிரிக்காம இருக்கு. இது இங்கே தூக்கி இது கூட வச்சுக்கலாம். 3 முட்டை வச்சாச்சு, அதுக்கு 3 எக்கு வச்சாச்சு. இங்கே ஒரு எக் கிடக்குது. இந்த ஏதாச்சும் பிடிச்சுக்கலாம். பொரிக்கிறதுனா பொரிக்கிட்டு வச்சுட்டோம். அதை அடுப்பு இருந்துக்கும். இங்கே கூண்டு கட்டியிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த டைம் அப்டேட் சொல்லணும் பெருசாக கிடையாது. எல்லோரும் எக்கு தான் போட்டிருக்காங்க. இங்கே எக்கு வச்சுருக்கு, அங்கே எக்கு வைக்குது. கூண்டு கட்டியிருக்கு, அங்கே ஒரு எக்கு வச்சுருக்கு. இங்கே எக்கு அங்கே குஞ்சு பொரிச்சிருக்கு, இங்கேயும் குஞ்சு பொரிச்சிருக்கு. அவ்வளோதாங்க. பெருசாக எந்த அப்டேட்டும் கிடையாது இந்த வாட்டி. பாருங்க, எங்கே போய் எக்கு வச்சுருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்களா? சண்டாளி எங்கே எக்கு வச்சுருக்கு பாருங்க. உருண்டு வந்து நின்றுட்டுருக்கு. வச்சுட்ருக்கோம். என்ன வைக்கிறது? இங்கே வந்து இங்கே வச்சுருக்கோங்க. வச்சுக்கலாங்க. முட்டை உருண்டு போகிட்டு அவ்வளோதான். இந்த அப்டேட் முட்டை மட்டும்தான் இருக்குது நம்ம கூண்டில். எல்லாமே முட்டை தான் வச்சுருக்கு. சரி வாங்க போகிறோம். புறாவில் பார்த்தீங்கன்னா எல்லா புறாவும் மேலே போயிடுச்சு. உள்ள கூண்டுக்குள் 2 புறா தான் இருக்குது. சரி நம்ம போனால் அப்படியே உள்ளே வருவாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சுங்க, 5:30 ஆகுது. அதனால் இப்போ உள்ள வந்தால் தான் உள்ள வரும், இல்லைன்னா அப்படியே கொண்டுக்குவானுங்க. எல்லோரும் அங்கேயே கொண்டுக்குவாங்க. சரி வாங்க போகிறோம். அவ்வளோதாங்க. எல்லா புறம் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி கூண்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. அவ்வளோதாங்க. புறா வந்து புறா பார்த்தீங்கன்னா எல்லா கூண்டுக்குள்ளே பூந்துருக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்மகிட்ட இருக்க புறா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பறக்கும்போதோ இல்லை யாராச்சும் கூண்டுக்குள்ளே பூந்தாவோ பாய்க்கிறதே இல்லைங்க. ஏன்னா ரீசெண்டாக வீட்டுக்கெல்லாம் வந்தாங்க, யாராச்சும் குழந்தைங்க யாராச்சும் வந்தாங்கன்னா பூந்து அப்படியே கூண்டுக்குள்ளே பூந்து புறா பிடிக்கிறது அந்த மாதிரி ரவுஸ் பண்ணி விட்றாங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே லைட்டாக பாய்க்கிறதுலாம் இல்லை. ஆனால் என்ன, அந்த ப்ரௌன் மட்டும்தான் போயிடுச்சு. ப்ரௌனு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கிணத்து புறா மாதிரி ஒரு 2 புறா இருந்துச்சு. சாதா அப்படியே ரோமர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த புறா பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஓகேங்க. பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ளே போயிட்டுருக்காங்க. எஸ், மயில் வரும் தோயா டபர்னு ஓடிட்டு இருக்கு. எஸ், மயிலெல்லாம் இருந்தால் பாம்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம ஏரியாவில் தான் குப்பை மாதிரி பாம்பு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குருவி பார்த்தீங்கன்னா வாயில் தீனி வச்சுட்டு இருக்கா. ஆக்சுவலாக அது எங்கே போகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டட்டா? இருங்க காட்டுறேன். மயில் வருங்க. இங்கே ஒரு மயில், இங்கே ஒரு மயில். சாயந்தரம் ஆகிட்டா எக்கச்சக்கமான மயில் வந்துடுதுங்க. இங்கே எக்கச்சக்கமாலாம் இல்லை, 2 மயில் வந்துருச்சு. சரி வாங்க, நான் அந்த குருவியோட வீட்டை எங்கே இருக்குன்னு காட்டுறேன்.
இதோ இதாங்க அதோட குருவியோட வீடு எப்படி வீடு கட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா? ரெண்டு குஞ்சு இருக்கு. இதுக்கு மேலே கேமரா உள்ளே போகாது. சரியாக இருக்கு. கரிஞ்சிட்டு இதுக்குள்ளே போய் வீடு கட்டியிருக்கு. சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம கோழி வேறு குஞ்சும் பொரிச்சிருச்சு. இதுக்குள்ளே கொஞ்சம் ரகடி, அதனால் வேணாம். இங்கே சங்கு இருக்குல்ல, அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம நொங்கு மரத்தில் பார்த்தீங்கன்னா நொங்கு வந்துருச்சு. இதுலேயும் நொங்கு வந்துருச்சு, அதுலேயும் நொங்கு வந்துருச்சு. இது ரெண்டும் நொங்கு வீடு. இந்த ரெண்டும் நொங்கு வீடு. இதில் வந்து நொங்கு வரது இல்லைங்க. அதில் வந்து பூ மட்டும்தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. சம்மருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்கான ஐட்டம் நம்மகிட்ட ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வேப்ப மரம் பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் தான் நல்லா கொழுன்னு வளர்ந்து பூ வச்சு காய்விடும். எல்லாமே பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் இந்த புங்க மரம், அப்புறம் வேப்ப மரம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் தான் தலை விட்டு நல்லா பூ வச்சு காய்க்கும். அதனால் நம்மளுக்கு நிழல் கொடுக்கறதுக்காக அப்படி பண்ணிகிட்ருக்கு இயற்கையாகவே. அதே மாதிரி நொங்குன்னு பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் மட்டும்தான் அது நொங்கு காய்க்கும். இயற்கையாகவே நம்மளுக்கு செதுக்கி விட்டு போயிருக்குங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ இருக்கிற கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்படியே கூலிங் டைம்லேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. பூமி பங்கமாக ஹீட் ஆகிட்டுருங்க. இன்றைக்கெல்லாம் வெயில் போட்டு வெளுன்னு எடுத்துருச்சு. அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வெயில் டைமில் பார்த்திங்கன்னா என்னவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புறாவாகட்டும் கோழியாகட்டும் எல்லாத்துக்கும் பலவிதமான நோய்களாக வரப்போகுதில் வரும். கண்டிப்பாக வரும். அதை நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். அதை நம்ம தாங்க சேஃபாக பார்த்துக்கணும். கோழிக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கழிச்சல் அப்படிங்கிற ஒரு நோய் வரும். இதே மாதிரி புறாக்கு குட்டி அம்மா போடுறது அந்த மாதிரி நோய் வரும். அப்புறம் நம்மளது கூட தலை சுற்றி நோய்களும் தப்பிச்சதே பெரிய விஷயம் போச்சு. அந்த மாதிரி பல நோய் வரும். தண்ணி மட்டும் மறக்காமல் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கவே கூடாது. புறாக்குன்னு பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் எப்போவுமே இருக்கக்கூடாது. அது இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அது தண்ணி குடிக்கும். ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குங்காட்டி தண்ணி நிறையா குடிக்கும். அதனால் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள் எஸ்எஸ்கே வித் யான சேட்டை பசங்க. அவனுக்கு அதில் ரொம்ப சேட்டை பிடிச்சும் இந்த ஒயிட்டு இருக்கம் போயிட்டு வந்தோம். மரணமான சேட்டை பிடிச்சி. சரி ஓகேங்க, எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு மட்டும் தான் முக்கியம். எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகேங்க, பாய்.